ஃபானஸ் பார்க் சென்னையில் ஒன் டே ட்ரிப்பாக கிட்ஸை கூட்டு போய் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக என்ஜாய் பண்ண நினச்சிங்கன்னா இது உங்களுக்கான வீடியோ தான். அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த ஃபானஸ் பார்க் சென்னையில் பனையூர் கிட்ட இருக்குது, பீச் பக்கத்தில் இருக்குது. எங்கே பாடா இஃப் யூ ஷார்ட்டர் தான் திஸ் ஃப்ரீ போய் நெல்லு சார் நான் போய் நெல்லு. ஸோ இந்த போஸ்டரை விட நீங்கள் ஷார்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக. ஸோ நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் சீக்கிரமே கிட்ஸை கூப்பிட்டு போயிடுங்க. 300 rupees ஈச்சு, கிட்ஸுக்கும் கூட தான். பட் 20 rupees கொடுத்தோம்னா கீழே அதை செடிகள் கொடுப்பாங்க, அதை நம்ம வந்து இந்த ஆஸ்ட்ரிச்சுக்கு ஃபீட் பண்ணலாம். ஸோ உள்ளே நுழைஞ்சதுமே ஆஸ்ட்ரிச் தான் இருந்துச்சு. லெஃப்ட்டில் கேட் பிளேஸுக்கு அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஆஸ்ட்ரிச்சை பற்றி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அண்ட் 2 ஆஸ்ட்ரிச் ரொம்பவே பசியோடு இருந்துச்சு போல், நல்லா வந்து கேப்சர் பண்ணி சாப்பிட்டுச்சு. சாம் பண்ணிட்டு எங்கே அங்கே வருதுப்பா. சார் நல்லா உள்ள தள்ளடா. டே பாவம் இல்ல நின்றுச்சா. இப்போ நான் கொடுக்க போவேன். ஸோ இந்த கீழெல்லாம் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்குது எல்லாம். அப்போல்லாம் பயந்தீங்க, இப்போல்லாம் பயம் இல்லையா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி நாங்கள் ஏர்கார்ட்டில் இதே மாதிரி பிளேஸ் போனோம். அப்போல்லாம் அவங்க ரொம்ப பயந்தாங்க. நான் மட்டும் தான் கொடுத்தேன். பட் இப்போ போட்டி அவங்களும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேண்ட் ட்ரெஸ்லாம் போட்டிருக்கா அந்த கோலி. தூக்கி போடக்கூடாது. கேட் இன்சைட் போதுமா? தொட்டு பார்க்கலாமா? தொட்டு பார்க்கலாம்டா. தடவை கூட மேலே நிறையா இருக்குடா. ஒரு 5 to 6 கேட்ஸ் தான் இருந்துச்சு. பட் அந்த பூனை தொடுறது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சுங்க. திரும்பி கடிச்சிக்குமோன்னு பயமாக இருந்துச்சு. ஈவன் அந்த கேட் டேக்கரும் வந்து தூக்கியெல்லாம் கொடுக்கலை. ஸோ நாங்கள் லைட்டாக தடவி மட்டும் பார்த்துட்டோம். பட் இந்த இடம் கொஞ்சம் க்ளீனாக இல்லை. அந்த கேட்டோட முடிகள் அதிகமாக இருந்துச்சு. அதுவும் டயர்டாக இருந்துச்சு. எல்லா பூனையும் தூங்க டைம் போல் இருக்குது. நாங்கள் தூங்குறப்ப போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். இதுதானா கையில் எடுத்துக்கோ. நீட்டு சார் நம்ம நீட்டு மேலே நீட்டு திணை தான்டா நம்ம வீட்டில் கொடுத்தோம்ல. நல்லா நீட்டு கப்லேயே கொடுங்க. கப்பில் வந்துடுது. ஓ அப்படியே நீட்டாங்க. ஸோ ஆஸ்ட்ரிச் கேட்டை பார்த்துட்டு உள்ளே வந்தால் இங்கே பேர்ட்ஸ் இருக்கும். இது நல்ல நீளமான பிளேஸ் தான். இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருந்துச்சு. வழக்கமாக நமக்கு வந்து கையில் திணை கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம ஃபீட் பண்ணலாம். நம்ம நீட்டினோம்னா அது சாப்பிட்றதுக்காக வரும். ஸோ வகுக்கப்போ நம்ம கையில் வச்சுக்கலாம். ஸோ அது தடவி கொடுக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம மேலையெல்லாம் ஏகும். அது எல்லாருக்குமே ஏகமான தெரியாது. இது பக்கத்தில் சாப்பிடல என்னடா ஏன் கையிலையா? உன் கைக்கு வேணாமா? இது வித்தியாசம். ரெண்டு இருக்குடா அம்மா கிட்ட. அம்மா கிட்ட 2 இருக்குடா. இதை வச்சுக்கியா சார். நோ நீ போயிட்டே இருந்தா வகாது சார். நோக்கண்ணா கிப கை நீட் அப்படியே போட்டு கையில் வச்சு கையில் இருந்தாங்கண்ணா. ஆக்சுவலி எல்லா குழந்தைங்க தான் ஆசைப்படுவாங்க. பட் சடனாக இது பெரியவங்க மேலே தான் அதிகமாக ஏகும். என்னை சுற்றி ஏறிடுச்சு. சாண்டி எங்கிட்டு வா. எந்த பக்கம்? அந்த பக்கம். சாமி இங்கே வெளியில் போகாது. வெயிலில் போ உள்ள போ. குத்துது.
ஃபேமிலி மாதிரி இருக்கியா? ஸோ நாங்கள் வந்தப்போ அவ்வளோ கூட்டம் இல்லை, அதனால என்னன்னு தெரியல, நாங்கள் எங்கள் மேலேயும் ஆகிடுச்சு. நிறைய கூட்டமாக இருந்துச்சுன்னா ஸ்ப்ளிட் ஆகிடும், நம்மக்கிட்ட அவங்க தேடணும். ட்ரிச்சிலெல்லாம் நாங்கள் அப்படியே நீட்டிகிட்டே தேடினோம். பட் இங்கே ரொம்ப ஈஸியாக கிட்ட வந்துக்கிட்டே இருந்துச்சு. இது பீசன்ட் செம்போத்துன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் மயில் மாதிரி இருக்கும், இந்த ரெக்கையை விரிக்கும். மேல் வந்து ஃபீமேல் அட்ராக்ட் பண்ணுறப்ப அது ரொம்ப பார்க்க நல்லாயிருக்கும். இது மெக்காவ், ப்ளூ அண்ட் கோல்டு மெக்கான்னு சொல்லுவாங்க. இதுக்கு பெரிய பேக்கெட்டு, மோஸ்ட்லி இந்த மாதிரி இடத்துலாமே இது இருக்கும். இதுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது வந்து வால்நட் தான் இங்கே சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் இல்லை இன்னொரு சீடு கொடுப்பாங்க, அது நேம் எனக்கு என்னன்னு தெரியல. இது பெருசாக இருக்கிறதுனால அவங்க பயந்துட்டு சின்னதை நோக்கி போயிட்டானுங்க. எனக்கு சின்ன பசங்கள்ட்ட போகலை, பட் பயப்படுற மாதிரி தான் இருக்கும். பார்க்குறப்ப இவ்வளோ பெருசாக தான் இருக்கும். இங்கே டைம் போனே தெரியல, அதுவும் பசங்க இதை விட்டு வெளியில் வரவே மாட்டேனாங்க. அவ்வளோ வெயில் ஹாட்டாக இருந்தால் கூட அது ரொம்பவே நல்லா ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சு. இது மட்டும் இல்லை, இங்கே இன்னும் நிறைய அனிமல்ஸ், பெட் அனிமல்ஸ், வைல்டு அனிமல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அதுவும் நம்ம பார்க்கலாம். அதை நான் செகண்ட் பார்ட்டில் போடுறேன், ஏன்னா இதுவே 5 minutes ஆச்சு. அதுக்கு மேலே நீங்கள் உட்காந்து பார்க்க மாட்டீங்க. ஸோ இது பிடிச்சிருந்தா சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப் பண்ண, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இங்கே போக மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்களா, கண்டிப்பாக அவங்களும் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hey everyone, welcome back to my channel. We are exploring amazing places and food